morning, church. Thank you for joining us in our online service. On behalf of Metro Christian Fellowship Church, we warmly welcome you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. It's really great to meet you week after week. Today we will continue our Bible study in the book of Haggai. Now let's welcome our worship team to lead us through the time of praise and worship. மெட்ரோ கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சபையின் இணையவழி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றும் நாம் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தை தொடர்ந்து வாசிப்போம். முதலில் நம்மை துதி மற்றும் ஆராதனை நடத்தும்படியாக நம்முடைய ஆராதனை குழுவினை வரவேற்போம். Shadow you won't fight up, mountain you won't climb up, coming after
prodigal story, how the father receives his lost son, right? When he returned back, his father just ran to him, gave the best of his clothes, gave his ring, and celebrated a grand feast. He never left him out. The same way, our Father loves us so much. Whatever we do, He accepts us. Amen. He accepts us just the way we are. That's His love. Oh, our love of Father. Thank you for your love, Lord. Thank you for accepting us, Lord.
பிரித்தெடுத்தே பிறக்கும் நாள் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் நாள் உமக்கென்று வாழ்ந்திட. ஆண்டவரே, எங்களை பிரித்தெடுத்து எங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஒன்று கொரிந்தியர் 1:18 சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போருக்கு பைத்தியமா இருக்குது. நான் ரட்சிக்கப்பட நமக்கோ அது தெய்வ பலனா இருக்குது. கர்த்தர் சிலுவை மூலமான ஒரு பலன் தேவனோடு ஒப்புரவாகும்படி ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்து உடைய கிருபைக்காக நன்றி.
பிதாவோடு ஆண்டவரே நாங்கள் ஒப்புரவாக பிதாவோடு எங்களை இணைக்க ஆண்டவரே நீங்க சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீங்க தகப்பனே. அந்த அன்புக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே முள்முடி சூட்டப்பட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக காயங்கள் ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவை சுமந்த தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த வானத்தை பூமியை சர்வத்தை சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே. உங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் ஆக்கணிக்க உட்படாதபடி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே காப்பாற்றும்படி ஆண்டவரே எங்கள் மேலே வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மேலே வைத்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்றோம் தகப்பனே. நன்றி தவிர வர என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? ஆண்டவருக்கு உள்ளத்தில் ஆழ்த்துன்னு சொல்லமா நம்ம பாவத்தில் இருந்தோம், அடிமையில் இருந்தோம். ஆனால் கர்த்தரோட சிலுவை மூலமா நம்மளை மீட்டு பலவத்தில் நம்மளுக்கு ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்திக்கிற ஆண்டவரே. இந்த சிலுவை நேரம் நாங்கள் வந்திருக்க தகப்பனே நன்றி உள்ளத்தோட நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் ஆண்டவரே இந்த காலவில் நாங்கள் ஏறெடுக்கிற தகப்பனே. உங்கள் தழும்புறால சுகம் உண்டு ஆண்டவரே. அப்போ வியாதியோட யாரெல்லாம் இருந்தாங்க ஆண்டவரே அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் தழும்புறால சுகம் உண்டு ஆண்டவரே. மாமா சந்தூராபா ரிக்கா ஆண்டவரே சுகம் தருகிற தேவன் எகவா ராஃபாவா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். சிந்தை ரீதியா மன ரீதியா உடல் ரீதியா எல்லா பலவீனத்தையும் இயேசுவின் நாமத்தில் இப்போதான் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆண்டவர் யாரெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களோ அவனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவன் ஒரு சமாதானத்தை தரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்னு நினைச்சு குழப்பத்தோடு வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற தகப்பனே ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தெளிவை ஆண்டவரே நீர் ஆலோசனை கத்தரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில நடத்தி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு முன்பாக நீங்க சென்று கோணனான வழியில சேவைப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க கண்ணை விட்டு எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிருக்கீங்க தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றும் ஆண்டவரே தேவன் நீக்கி போடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீ சமாதானத்தை தருகிற சந்தோஷத்தை தருகிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்க துக்கமெல்லாம் நீக்கி சந்தோஷத்திலே ஆண்டவரே கலிக்குறைகளுக்கு கிருபை செய்வேணுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அதுக்காக தான் தகப்பனே ஆண்டவரே இந்த சிலுவை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் பாடுகள் படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பாடுகளை நீங்க ஏற்றுக்கொண்ட அப்படி கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே வந்துற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே உங்களை விட்டு நாங்கள் பின்பாக போயிருந்தா இந்த வேளையில் ஆண்டவரே கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அவர் சிலுவை மூலமாய் அவர் தியாகத்து மூலமாய் பிதாவோட ஒப்புரவாகும்படி ஒரு நீங்க ரொம்ப தூரமா இருக்கிறீங்களா? ஜெபிக்காம வேதத்தை தியானிக்காம கடவுளோட எந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கீங்களா? கர்த்தர் இந்த வேளையில உங்களை நோக்கி அழைக்கிறார். அவர்கிட்ட வரும்போது எந்த பாவம் இருந்தாலும் தேவன் மன்னிக்கிறவரா இருக்கிறார். என்ன பாவம் இருந்தாலும் சரி தேவன் நம்மளை நமக்கு அவர்கிட்ட போகும்போது ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே கரைப்படாத ஒரு மகனாய் கரைப்படாத ஒரு மகனாய் என்ன மாற்றம் தகப்பன்னு சொல்லுவார். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு ஒரு விடுதலை தருகிறார். இந்த நாளில் இந்த கால வேளையில் ஆண்டவர் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஆண்டவரே மன கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை, எல்லாவற்றும் ஒரு விடுதலை தந்து தேவன் சமாதானத்தை நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ரிமாமா சந்துராபா ரிகாராபா பாபா ரிந்தா நாமாமா சந்துராபா ரிகாராபா பாபா ஆவியான எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவர் இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடுதலை கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. விடுதலை தேவன் ஆண்டவரே. ரிமாமா சந்துராபா ரிகாராபா ஆண்டவரே எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் நீர் ஒருவரே பாத்திரரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
Today's Bible reading is from 3 passages. The first passage is Haggai chapter 1 verses 1 to 8. Haggai chapter 1 verses 1 to 8. In the second year of King Darius, in the 6th month, on the first day of the month, the word of the Lord came by Haggai the prophet to Zerubbabel the son of Shealtiel, governor of Judah, and to Joshua the son of Jehozadak, the high priest, saying, Thus speaks the Lord of hosts, saying, This people says, the time has not come, the time that the Lord's house should be built. Then the word of the Lord came by Haggai the prophet, saying, Is it time for you yourselves to dwell in your paneled houses, and this temple to lie in ruins? Now therefore, thus saying the Lord of hosts, consider your ways. You have sown much and bring in little. You eat, but do not have enough. You drink, but you are not filled with drink. You clothe yourself, but no one is warm. And he who earns wages to put it into a bag with holes. Thus says the Lord of hosts, consider your ways. Go up to the mountains and bring wood and build a temple, that I may take pleasure in it and be glorified, says the Lord. The second passage is from Hebrews 11, chapter 11, verses 1 to 6. Hebrews chapter 11, verses 1 to 6. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. For by it the elders obtained a good testimony. By faith we understand that the worlds were framed by the word of God, so that the things which are seen were not made of things which are visible. By faith Abel offered to God a more excellent sacrifice than Cain, through which he obtained witness, and he was righteous, God testifying of his gifts. And through it that he being dead still speaks. By faith Enoch has taken away so that he had not seen death, and was not found, because God had taken him. For before he was taken, when he was taken, he had his testimony that he pleased God. But without faith it is impossible to please him. For he who comes to God must believe that he is, and that he is a rewarder for those who diligently seek him. The third passage is from Genesis chapter 5, verses 18 to 24. Genesis chapter 5, verses 18 to 24. Jared lived 162 years and begot Enoch. After he begot Enoch, Jared lived 800 years and had sons and daughters. So all the days of Jared were 962 years, and he died. Enoch lived 65 years and begot Methuselah. After he begot Methuselah, Enoch walked with God 300 years and had sons and daughters. So all the days of Enoch were 365 years, and Enoch walked with God, and he was not, for God took him. This is the word of the Lord. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாய் தீர்க்கதரிசனி எழுதிய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் முடிய. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியோலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோஸ்வா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி ஆன காலம் இதுவோ?
இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து வேத வாசிப்பு பகுதி. எபிரோயர் 11ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் முடிய. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அடுத்து வேத வாசிப்பு பகுதி. ஆதியாகம் 5ஆம் அதிகாரம் 18-24 வசனங்கள் முடிய. யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரோதுடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. We welcome you back to the sermon series on the book of Haggai. ஹாகாய் புத்தகத்திலிருந்து மீண்டுமா நாம் செய்திகளை பார்ப்போம். Last week we began looking at the first message of the prophet Haggai to the Jewish captives who had returned from the Babylonian captivity, and his message was basically to encourage them to return to the temple project which they had quit for more than 15 years because of fear of their enemies. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் எப்படியாய் அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து மீண்டுமாய் வந்த அந்த யூத ஜனங்களிடத்தில் ஆகாய் தீர்க்கதரிசியானவன் அந்த ஆலய கட்டுமான பணி 15 வருடமாக அப்படியே நின்றிருந்த அந்த காரியத்தையும் அதை அவர்கள் மீண்டுமாக துவங்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்துகிறதையும் நாம் பார்த்தோம். We saw how they had not only forsaken the work, but they had started focusing on their own personal well-being of building fancy houses for themselves while the temple of the Lord continued lying in ruins. கர்த்தருடைய ஆலயமானது அப்படியே அது கட்டாமல் நிற்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வீடுகளை அவர்கள் அழகாக கட்டி கொண்டிருந்ததை குறித்தும் நாம் பார்த்தோம். And the excuse that they came up with was, the time has not come, the time that the Lord's house should be built. அவர்கள் கொடுத்த சாக்கு போக்கு என்னவா இருந்தது என்றால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று கூறினார்கள். We saw how God was confronting their attitude by pointing out how they had failed to see the burden in his heart. கர்த்தர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை அதை எதிர்த்து அவர் எப்படியாய் அவருடைய இருதயத்தின் பாரத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை குறித்து அவர் பேசினார். He was basically revealing how they had become disinterested in the things of God and became over-focused on the things that meant their own comfort and well-being. எப்படி கர்த்தருடைய காரியத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விருப்பமின்மை ஏற்பட்டு அவர்கள் தங்களுடைய காரியத்தையே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். Of course, our God was never and is never against his people's comfortable living. In fact, God delights in seeing his people blessed, and it's his desire to see his people Israel blessed. கர்த்தருடைய எண்ணம் எப்பொழுதுமே அவருடைய ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும், அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. But we see how his heart is anguished over the imbalance that he saw in the lives of his people. ஆனால் அவருடைய ஜனங்களுடைய இருதயத்தில் இருந்த அந்த ஏற்றத்தாழ்வு அந்த இம்பேலன்ஸ் அது அவருடைய இருதயத்தை அது பாதித்தது. When we first seek after the things concerning our own well-being and then try to start seeking him,
we end up dishonoring God, and what we achieve in life will also not satisfy us. நாம் முதலாவது நமக்குரிய காரியங்களை, நம்முடைய முன்னேற்றத்துக்கான காரியங்களையுமே நாம் கவனம் செலுத்தி அதற்கு பின்பாக நாம் கர்த்தரை தேடும் பொழுது நாம் கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோம். அப்படி செய்யும் பொழுது அதுல நாம் எந்த ஒரு பலனையும் பார்க்க முடியாது. In fact, that's exactly what happened to those Jewish people. இதுதான் அந்த யூத ஜனங்களும் அன்று செய்தார்கள். Because of their disinterest in the things of God, there was this sense of dissatisfaction in everything that they achieved. அவர்கள் கர்த்தருடைய காரியத்துல ஒரு விருப்பமின்மை, ஒரு ஆர்வமின்மை இருந்த காரணத்தினால் அவர்கள் செய்த எல்லா வேலைகளிலும் அவர்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாமல் போய்விட்டது. They sowed much, but they brought in little. அவர்கள் அதிகமாய் விதைத்தார்கள், ஆனால் கொஞ்சமாய் கொண்டு வந்தார்கள். They ate, but they did not feel like they had enough. They drank, but they were not satisfied. அவர்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. They clothed themselves, but no one was feeling warm, and when they had earned, whatever they earned was going into bag with holes. அவர்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதித்தும் அதை பொத்தலான பையிலே போடுவதற்கு சமமாய் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. And that's why God wanted them to consider their ways. அதனால்தான் கர்த்தர் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கூறினார். He wanted them to find out how they had drifted from their main purpose for which he had let them return from the land of captivity, which was to build the temple and become more serious about the things of God. நல்ல கர்த்தர் மீண்டும் அவர்களை எச்சரித்தார். அவர்களை பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து அவர் கொண்டு வந்த காரணமே இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக. ஆனால் அதை விட்டு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்றார்கள். And it is in the building up of the Lord's temple they were to see the Lord's blessings. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதில் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் பார்க்க முடியும். But their priorities had become inverted, and God wanted their priorities to be set right. அவர்களுடைய முன்னுரிமைகளை அவர்கள் மாற்றி விட்டார்கள். அவருடைய முன்னுரிமைகளை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். He wanted them to seek him first, and in that he had ways to bless them beyond what they could imagine. அவரே அவர்கள் முதலாவது தேட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அப்படி செய்யும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் காத்திருந்தார். Now let's continue looking at the next set of verses. அடுத்த சில வசனங்களை நாம் பார்ப்போம். By asking them to consider their ways, he is asking them to consider how they could become people of obedience to his plans. அவர்களுடைய வழிகளை சற்று சிந்தித்து பாருங்கள் என்று கூறுவதன் மூலம் அவருடைய திட்டங்களுக்கு அவர்கள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அடுத்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். In fact, this morning we're going to primarily look at one verse, that is verse number 8. ஒரே ஒரு வசனத்தை தான் இந்த காலை வேளையில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் பார்க்க போகிறோம். அது வசனம் 8. Go up to the mountains and bring wood and build a temple that I may take pleasure in it and be glorified, says the Lord. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். God says, go up to the temple and bring the wood and build the temple. And we see how God is calling them to action and to be involved in his work right away. மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து என்று சொல்லி கர்த்தர் சொல்வதன் மூலம் எப்படியாய் அவர்கள் கிரியைகளில் அதை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். He's reminding them that building his temple is going to involve an action and a work. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது என்பது அதில் ஒரு வேலை இருக்கிறது, அதை அவர்கள் ஒரு செயலாக அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அவர் காண்பித்தார். And it is a work that he is pleased with. அந்த வேலையில் கர்த்தர் பிரியப்பட்டார். And it is a work in which he will be glorified. அந்த வேலையின் மூலம் அவர் மகிமையும் அடைந்தார். And let's look at the two important phrases here. ரெண்டு வசன அதுல இருக்கிற ரெண்டு வார்த்தைகளை நாம் பார்ப்போம். Where God says that I may take pleasure in it and be glorified in it. அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்றார். Take pleasure and be glorified. அதில் பிரியமாய் இருப்பேன், அதில் என் மகிமை விளங்கும் என்றார். We need to understand that the Lord being glorified is tied only in one thing, that is in the Lord taking pleasure in our lives. கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படும் என்றால் அவர் நாம் செய்கிற காரியங்களில் பிரியமாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய நாமம் அங்கு உயர்த்தப்படுகிறது. This morning I want to talk more about how our lives, one big goal should always be to glorify God. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது, அதுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். The Bible says whatever you do, do it for the glory of God. நீங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய மகிமைக்காக, நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று வேதம் நாம் பார்க்கிறோம். In Hebrews chapter 11 we read about a list of people whose life of faith or their faith journey glorified God. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நாம் அநேக விசுவாச முன்னோர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படியா அவருடைய வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். If you look at Hebrews chapter 11 verse 5, you will see the author bringing up Enoch as a witness after Abel.
எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே எப்படியா இங்கு ஏனோக்கை குறித்து அங்க அந்த ஆசிரியர் போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். I'm going to read verses 5 and 6 here. By faith, Enoch was taken away so that he did not see death, and was not found because God had taken him. For before he was taken, he had this testimony or this witness that he pleased God. Verse number 6. But without faith, it is impossible to please God, for he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். So the experience of the people of faith is that they leave a good witness to the world, and that witness is that they please God. தேவனுடைய ஜனங்கள் விசுவாச குடும்பத்தாருக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு சாட்சி என்னவென்றால் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்ற ஒரு பெரிய சாட்சி தான். And it's only those whose lives are pleasing to God, God gives them a stamp of approval. யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கர்த்தர் ஒரு 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 ஸ்டாம்ப் ஆகிய ஒரு ஒப்புதலை அவர் கொடுக்கிறார். So as God's people this morning, we must understand to be well pleasing to God should be our number one goal in life. நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய நோக்கமாக கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதே அமைந்திருக்க வேண்டும். And for our Lord Jesus Christ, going to the cross was his way of glorifying God, the God the Father. சிலுவைக்கு செல்வதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய பிதாவை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருந்தது. In 2 Corinthians chapter 5 verse 9, Paul says, we make it our aim, whether present or absent, to be well pleasing to God. பவுலடியார் இப்படியாக 2 கொரிந்தியர் 5:9 கூறுகிறார், நான் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். So that's our aim, that's our goal in life. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு நோக்கமாய் இருக்க வேண்டும். Jesus said, I always do those things that are pleasing to my Father. பிதாவுக்கு பிரியமான காரியங்களை நான் செய்கிறேன் என்று இயேசு கூறினார். How I wish I could say that this morning. இந்த காலைவேளையிலே என்னாலும் அப்படி சொல்ல முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். That I always do those things that are pleasing to God. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நான் எப்பொழுதும் செய்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியுமா? But I know I can't say that. அதை என்னால் சொல்லவே முடியாது. But I want to grow into that level of maturity. ஆனால் அப்படிப்பட்ட முதிர்ச்சிக்கு நேராக செல்ல நான் விரும்புகிறேன். Talking about being well pleasing to God this morning, I want to talk a little bit about the man called Enoch. கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற இந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஏனோக்குடைய வாழ்க்கையை குறித்து நாம் சற்று பார்ப்போம். The Bible says that Enoch was pleasing to God. He pleased God. கர்த்தருக்கு பிரியமா இருந்தான் என்று சொல்லி ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். There's an interesting fact about Enoch here. ஏனோக்கை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு. He's an Old Testament figure, but we see more things written about Enoch in the New Testament. அவன் ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் ஆனால் அவனை குறித்து அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் கூறப்பட்டிருக்கிறது. There are actually totally 5 passages in the Bible that speak about Enoch. ஏனோக்கை குறித்து 5 பகுதிகளில் வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம் அவனை குறித்து. 2 of them are just genealogies. 2 வெறும் வம்ச வரலாறு. But 3 passages have real significance. ஆனால் மற்ற 3 பகுதிகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். In Genesis chapter 5 is the primary source. ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் தான் நான் அந்த முக்கியமான இடத்தை நாம் பார்க்கிறோம். Another chapter that speaks a lot about Enoch is Hebrews chapter 11, and then we also read about him in Jude chapter. Jude has just one chapter, Jude verses 14 and 15. நாம் மற்ற 2 இடம் எதுவென்றால் அது எபிரேயர் 11வது அதிகாரமும் யூதா 14-15 வசனத்திலும் நாம் ஈனோக்கை குறித்து பார்க்கிறோம். So we see more being written about Enoch in the New Testament than in the Old Testament. So I would say he's more a New Testament character than the Old Testament character. அவர் பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் ஏனோக்கை குறித்து அதிகமாய் பேசப்பட்டிருக்கிற காரணத்தினால் நான் அவனை ஒரு புதிய ஏற்பாட்டின் ஒரு 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 மனிதனாகவே நான் பார்க்கிறேன். Let's read about his life, how it is described in Genesis chapter 5 verse 18 here. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவனுடைய வாழ்க்கை குறித்து போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். Jared lived 162 years and begot Enoch. And after he begot Enoch, Jared lived 800 years and had sons and daughters. So all the days of Jared were 962 years and he died. Enoch lived 65 years and begot Methuselah. After he begot Methuselah, Enoch walked with God 300 years and had sons and daughters. So all the days of Enoch were 365 years. And Enoch walked with God and he was not, for God took him. யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான்.
யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். Genesis chapter 5 is basically a genealogical record which covers a time period of about 1500 years. ஆதியாகமம் 5வது அதிகாரம் ஒரு வம்ச வரலாறு நிறைந்த ஒரு அதிகாரமா இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதும் மொத்த வருட எண்ணிக்கைகளை நாம் பார்த்தோம் என்றால் 1500 வருடங்கள் எடுக்கிறது. And in this chapter we see a list of people from Adam who lived so many years, and a little bit is known about what they did and how they died. இதில் ஆதாமுடைய நாட்களிலிருந்து அவர்கள் எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி அவர்கள் மரித்ததையும் குறித்தும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். Every time when the Bible talks about a particular person, it'll end with this phrase, and he died. ஒவ்வொரு நபரை குறித்தும் இதுல போடப்பட்டிருக்கும் பொழுது அது இறுதியாக அவன் மரித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. About 9 times we see that phrase, he died, and he died. அவன் மரித்தான் என்று 9 முறை அதுல போடப்பட்டிருக்கிறது. So it's like a chapter that reflects the words of God to Adam, his words of warning about the fruit of the tree of the knowledge of good and evil. In the day that you eat of this fruit, you will surely die. அந்த வார்த்தை எப்படியாக இருக்கிறது என்றால், தேவன் அந்த ஆதாம் இடத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் சொன்ன வார்த்தைகளைப் போல அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை அந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று அவர் கட்டளையிட்டார். And we see how as a result of man sinning against God, death entered into human history and began spreading through all ages. அது எப்படியாய் மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்த பொழுது மரணமானது இந்த பூமிக்குள்ளாக வந்து அது அப்படியே அநேக வருடங்களாக அது இருந்து கொண்டிருக்கிறது. So from Adam nobody could escape death except this man Enoch. ஆதாமுக்கு பின்பாக யாராலும் இந்த மரணத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படவே முடியவில்லை. இந்த ஏனோக்கு மாத்திரம் அதிலிருந்து தப்பிக்கொண்டான். The Bible says he was taken up. வேதம் சொல்கிறது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். To me, Enoch represents the New Testament church that's going to be raptured soon. எனக்கு ஏனோக்கை பார்க்கும் பொழுது அவன் புதிய ஏற்பாட்டு சபை எப்படியாய் கிறிஸ்துவினுடைய அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுமோ அதற்கு ஒப்பிட்டு நான் பார்க்கிறேன். I'm sure all of us believe that when the Lord comes, through his secret coming, as a church we will be raptured to be with him forever. கர்த்தருடைய ரகசிய வருகையில் சபையாகிய நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். And the Bible says it is appointed for a man to die once and then the judgment. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். But Enoch, of course even Elijah, these two people in the Bible, they never died. ஏனோக்கும் எலியாவும் மரணத்துக்குள்ளாகவே அவர்கள் செல்லவில்லை. And we know there's a theory that Enoch and Elijah would be those end time prophets who would be on earth during the Antichrist rule to preach the good news to the people. அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே இதே ஏனோக்கும் எலியாவும் மீண்டுமாக இந்த பூமிக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். And we read how in the book of Revelation chapter 11 how nobody could resist their ministry. அவர்களுடைய ஊழியத்தை ஒருவராலும் தடை பண்ண முடியவில்லை என்று சொல்லி நாம் வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். I can read from Revelation chapter 11 verse 5, and if anyone wants to harm them, fire proceeds from their mouth and devours their enemies, and if anyone wants to harm them, he must be killed in this manner. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். But of course when they finish their ministry, we see how the beast that ascends out of the bottomless pit, which is the Antichrist, will make war against them, overcome them and kill them. எப்படி அவர்களுடைய ஊழியத்தை அவர்கள் முடித்த நாட்களிலே பாதாளத்திலிருந்து வருகிற ஒரு மிருகமானது அவர்களை மேற்கொண்டு அவர்களை எப்படி சாகடிக்கும் என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். So that way they, meaning Enoch and Elijah, would finally experience their death. அப்படி என்றால் ஏனோக்கும் எலியாவும் இறுதியாக அந்த மரணத்தை அவர்கள் ருசி பார்ப்பார்கள். As it says, it is appointed for a man to die once, they will also experience death. அதில் போடப்பட்டிருக்கிறபடி நாம் பார்ப்போம் என்றால் ஏனோக்கும் எலியாவும் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறபடி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதற்கும் இவர்கள் 2 பேருமே மீண்டுமாய் அதற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். The second theory is that these two witnesses are Elijah and Moses. இரண்டாவது தியரி எப்படியாக கூறுகிறது, அந்த 2 சாட்சிகளும் எலியாவும் மோசேயும் என்று. And these two Jewish prophets
who are very familiar to the Jews, when they begin to declare Jesus as the Messiah that they've been waiting for many, many years, this message would be more acceptable to the Jews. யூதர்கள் வந்து இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு ரொம்ப அவர்கள் ஏற்றுக்கொண்ட ரெண்டு தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் எலியாவையும் மோசேயும் அவர்கள் அதிகமாய் நம்பினபடியினால் அவர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசுதான் மேசியா என்று கூறும் பொழுது அதை எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடும். Also we know how these two prophets appeared on the Mount of Transfiguration with Jesus. இயேசுவோடு கூட அந்த மறுரூப மலையிலும் இந்த ரெண்டு பேரும் காட்சி அளித்தது நாம் அறிந்திருக்கிறோம். And the Bible also says how when Moses died, Satan contended with God about his body. வேதத்தில் நாம் இதையும் பார்க்கிறோம். மோசே மரித்த பின்பாக அவனுடைய சடலத்துக்காக பிசாசு தேவனோடு போராடினான் என்று. And according to the Bible, the Lord himself hid his body. வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போனோம் என்றால் மோசேயினுடைய சரீரத்தை தேவனே மறைத்து வைத்தார். So unless there's a use for that body again, why would the Lord hide his body? அந்த சரீரத்துக்கு மீண்டுமாய் ஒரு பயன் இல்லாத பட்சத்தில் அதை ஏன் தேவன் மறைத்து வைத்திருக்க கூடும்? That's how the Bible scholars believe. அதுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். So according to these Bible scholars, according to their theory, they believe that these two witnesses could be Moses and Elijah. வேத ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் சொல்லுகிற காரியத்தின்படி பார்ப்போம் என்றால் அந்த ரெண்டு சாட்சிகளும் மோசேயும் எலியாவுமா தான் இருக்கக்கூடும். This theory is also equally convincing. இந்த தியரியும் நம்மளுக்கு வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கிறது. There's another theory. The third theory is that those two witnesses could be two churches and not just two individuals. They are two body of believers. மூன்றாவது தியரி என்னவா இருக்கிறது என்றால் அந்த ரெண்டு சாட்சிகளும் அது ரெண்டு சபைகளை குறிக்கிறது. அது ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் அல்ல என்பது மூன்றாவது ஒரு தியரியா இருக்கிறது. One is the left behind Gentile church, the non-Jewish church that is left behind. ஒன்று வந்து இந்த புறஜாதிகளுடைய சபையாக இருக்கும், அது யூதர்கள் அல்லாத மற்ற சபை. And the other one is the Jewish church that finally recognizes Jesus as the Messiah. அந்த அடுத்த சபையானது யூதர்களுடைய சபை, அதாவது இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறிந்து கொண்டிருக்கிற அந்த யூத சபை. Because the Bible calls those two witnesses as two olive trees and two lampstands. ஏனென்றால் வேதாகமும் அந்த ரெண்டு சாட்சிகளையும் எப்படி அழைக்கிறது என்றால் ரெண்டு ஒலிவ மரங்கள் என்றும் ரெண்டு விளக்கு தண்டுகள் என்றும் அழைக்கிறது. Because if we read from verse number 4 of Revelation chapter 11, we read something like this. These are two olive trees and two lampstands standing before the God of the earth. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ரெண்டு ஒலிவ மரங்களும் ரெண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. You remember how Paul compares the Jews to the natural olive tree and as the Gentiles as the wild olive tree? எப்படியாக பவுலடியார் வந்து யூதர்களை வந்து ஒரு இயல்பாக வருகிற அந்த ஒலிவ மரத்துக்கும் நம்மளை வந்து ஒரு காட்டு ஒலிவ மரத்துக்கும் ஒப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். He talks about it, in the book of Romans. அதை ரோமர் புத்தகத்தில் அவர் அப்படியே குறிப்பிட்டிருக்கிறார். And in the earlier chapters of the book of Revelation, we see how the churches are represented by lampstands. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சபையானது எப்படி விளக்கு தண்டுகளுக்கு ஒப்பிட்டு போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். And this theory is also very impressive as it convinces me a lot that these two individuals could be two body of believers and not just individuals. இந்த தியரி இது எனக்கும் அதிகமாய் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஏனென்றால் அந்த ரெண்டு சாட்சிகளும் ரெண்டு சபைகள், அது ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் அல்ல என்பதுதான் இந்த மூன்றாவது தியரியா இருக்கிறது. But now some of us might think, then what about what the Bible says? It is appointed for a man to die once. ஆனால் வேதாகமத்தில் மனிதன் ஒருமுறை மரிப்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம சில நினைக்கலாம். So how will Enoch fulfill that? எப்படி ஏனோக்கு அதை நிறைவேற்றுவான்? But I want us to know that there are probably millions of believers who will never get to die. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு லட்சக்கணக்கான ஜனங்கள் மரணத்தை ருசி பார்க்க போவதே இல்லை. When Jesus comes, during his secret coming, when the church is raptured, the church will be alive and it will be raptured and those believers will never die. கர்த்தருடைய ரகசிய வருகையின் போது உயிரோடு இருக்கிற சபையானது அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது அங்கிருந்து அதில் இருக்கிற விசுவாசிகள் ஒருபோதும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. Who knows, you and I could be part of the generation. அந்த தலைமுறையில் நீங்களும் நானும் கூட இருக்கலாம். If Jesus comes one of these days, you and I will never get to die that physical death at all. We will be raptured alive. இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அவருடைய ரகசிய வருகை இருக்குமானால் நீங்களும் நானும் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால் நாம் மரணத்தை ருசி பார்க்க மாட்டோம். So we will become an exception to that verse. It is appointed for a man to die once. அந்த வசனத்திற்கு நாம் எல்லாம் விலக்காகி விடுவோம். So that's why I'm saying, Enoch represents the New Testament church that will be raptured. அதனால்தான் ஏனோக்கு வந்து அந்த கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு நான் ஒப்பிட்டு கூறுகிறேன். Now coming back to the book of Genesis chapter 5, we see 1500 years and everyone mentioned here died except one person, that is Enoch.
ஆதியாகமம் 5வது அதிகாரத்துக்கு நாம் மீண்டுமாக வருவோம் என்றால் 1500 வருடங்களில் எல்லா ஜனங்களும் மரித்தார்கள். ஆனால் ஏனோக்கோ அந்த மரணத்தை ருசி பார்க்கவில்லை. And Enoch was not known for anything big, like building of an ark, like Noah built an ark, or he didn't found a city like Cain did or Nimrod did. ஏனோக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதித்தான் என்று சொல்லி வேதாகமத்தில் போடப்படவில்லை. நோவாவை போல ஒரு பெரிய படகை அவன் செய்யவில்லை. காயினையோ நிம்ரோதையோ போல ஒரு பெரிய பட்டணத்தை அவன் கட்டி எழுப்பவில்லை. He was just an ordinary guy, but he served an extraordinary God. And he had an extraordinary relationship with this God. அவன் ஒரு சாதாரண மனிதனாகவே இருந்தான். ஆனால் ஒரு அசாதாரணமான ஒரு தேவனை அவன் பின்பற்றினான். அந்த தேவனோடு கூட அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உறவை அவன் வைத்திருந்தான். Simply put, he walked with God. அவன் தேவனோடு நடந்தான். He walked with God. That was his testimony. அவனுடைய சாட்சி இப்படியாக இருந்தது. அவன் தேவனோடு நடந்தான். Now we know some people have some big, great testimonies. சில ஜனங்களுக்கு பெரிய பெரிய சாட்சிகள் உண்டு. They have some supernatural experiences. அநேக அசாதாரண அனுபவங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள். Or they've been saved from some terrible situations. ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கூறுவார்கள். How God took hold of their lives on their deathbeds when doctors had given up hope on them. டாக்டர்ஸ் எப்படி கைவிட்ட நிலையிலிருந்து அவர் சாகும் தருவாயிலிருந்து அவர்கள் எப்படி உயிரோடே வந்தார்கள் என்று சொல்லி அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். We've heard such inspiring testimonies and we all love testimonies, right? Those are great stories. நமக்கு எல்லாருக்குமே சாட்சிகள் பிடிக்கும். அதெல்லாம் அருமையான கதைகள் தான். Stories of murderers coming to know Jesus, stories of drug addicts coming to know Jesus. கொலை பண்ணுகிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதிலும் ட்ரக் அடிக்ட்ஸா இருந்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அநேக கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். All those are great testimonies. இதெல்லாம் நல்ல சாட்சிகள் தான். But to me the most impressive testimony is a story of a simple Christian who consistently walks with God on a daily basis. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்சி எதுவா இருக்கும் என்றால் ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு கிறிஸ்தவன் கர்த்தரோடு கூட தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடந்து வந்தான் என்பதுதான். I think that's a very powerful testimony. அது ஒரு பெரிய ஒரு சாட்சியா இருக்கும் அல்லவா? We are living in an age and time where it is becoming more and more common to live a double standard Christian life. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒரு இரட்டை வேடம் போடுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பெருகி கொண்டிருக்கிறது. People come up with such show of Christianity without having any authentic personal walk with God. எல்லாரும் ஒரு பெரிய ஒரு காட்சியை போல ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆனால் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரோடு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். There are people who preach like angels in public places but they go home and live like devils. அநேக ஜனங்கள் வெளியே பார்க்கும் பொழுது ஒரு தேவதூதரை போல அவர்கள் செய்திகளை கொடுக்கிறார்கள். ஆனால் வீட்டிலோ ஒரு சாத்தானை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And Paul the apostle says in 2 Timothy chapter 3 verse 5, one of the signs of the last days is that people have a form of godliness but they deny its power. 2 தீமோத்தேயு 3:5 பவுலடியார் எப்படியாக கூறுகிறார்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். There is no personal purity, there is no personal life of prayer. அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு பரிசுத்தம் இல்லை. தங்களுடைய வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட ஜப வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்கள். But they have great talents and skills with which they fake their Christian life and their ministry. அவர்களுக்கான அநேக தாளந்துகளும் அநேக வரங்களும் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் கர்த்தருடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் மாய்மாலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். Of course the Bible says there's nothing that is in darkness that will not be exposed. வெளியரங்கமாக்கப்படாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். Everything will come to the light eventually at some point. ஏதோ ஒரு நேரத்தில் எல்லாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். So we are here talking about a man called Enoch who walked with God, who walked in the light of God. நாம் இப்பொழுது ஒரு ஏனோக்கை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தேவனுடைய வெளிச்சத்தில் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தவனாய் இருந்தான். His life was so transparent before God and men. கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் அவனுடைய வாழ்க்கை அப்படியே திறந்திருந்தது. If somebody asked Enoch to introduce himself, he would have probably said, I am Enoch and I walk with God. ஏனோக்கிடம் சென்று உங்களை நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது நம்ம போய் கேட்டிருந்தோமானால் அவன் இப்படியாக சொல்லி இருப்பான், என்னுடைய பெயர் ஏனோக்கு, நான் கர்த்தரோடு நடக்கிறவன். That was his profile, that was his status. அவனுடைய ப்ரொஃபைலாக அதான் இருந்தது, அவனுடைய ஸ்டேட்டஸாகவும் அதான் இருந்தது. He walked with God every day. ஒவ்வொரு நாளும் அவன் தேவனோடு நடந்தான். Week after week, month after month, year after year, throughout a lifetime. அவன் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடமாக அவனுடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தரோடு நடந்தான். That summed up his life, the life of Enoch. அதுதான் ஏனோக்குடைய வாழ்க்கையினுடைய முழுமையாக இருந்தது. And we must understand that Enoch lived in a very challenging time. ஏனோக்கு வாழ்ந்த நாட்கள் மிகவும் ஒரு சவால் நிறைந்த ஒரு நாட்களாக தான் இருந்தது. He lived after the fall, after sin entered the world. பாவம் இந்த உலகத்துக்குள்ளாய் வந்ததற்கு பின்பாக தான் அவன் வாழ்ந்தான். And he lived up to the time when the flood came to,
sweep away the people on the face of the earth. முழு உலகத்தையுமே அழித்து கொண்டு செல்கிற அந்த வெள்ளம் வரப்போற அந்த நாட்களுக்கு முன்பாக ஏனோக்கு வாழ்ந்தார். So he was actually living in the midst of an evil generation that was actually getting ready to be destroyed by God through the flood. ஒரு மோசமான தலைமுறையினர், கர்த்தரால் அழிக்கப்பட போகிற ஒரு தலைமுறையினர் வாழ்ந்த நாட்களில் தான் ஏனோக்கும் வாழ்ந்தார். But in the midst of such crooked generation, Enoch made it a choice to be obedient to God, to walk with God and to follow God. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் ஏனோக்கு ஒரு முடிவை எடுத்தான், நான் கர்த்தரோடு நான் நடப்பேன் என்று சொல்லி அவன் நடந்தான். When no one was doing it, he became an exception to that. He was walking with God. யாருமே செய்யாத அந்த நாட்களிலே அவன் அது ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்து அவன் கர்த்தரோடு நடந்தான். Of course, there was a particular moment of time in his life when he decided that he would begin his walk with God. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தது. அந்த நாட்களில் தான் அவன் ஒரு முடிவை எடுத்தான், நான் கர்த்தரோடு நடப்பேன் என்று. That was the moment of his conversion. அதுதான் அவனுடைய வாழ்வின் ஒரு மாற்றத்தின் ஒரு ஆரம்பமாய் இருந்தது. Let's read Genesis chapter 5 verse 21. Enoch lived 65 years and he begot Methuselah, and after he begot Methuselah, Enoch walked with God. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்தான். Enoch lived 65 years and got Methuselah, and after he begot Methuselah, Enoch walked with God 300 years. 300 வருடங்கள் மெத்துசலாவை பெற்ற பின் ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான். So Enoch had a family. அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. But his commitment to his family was no excuse for not walking with God. அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தும் அதில் அநேக பொறுப்புகள் இருந்தும் அதை அவன் ஒரு சாக்கு போக்காக சொல்லவே இல்லை. We know a lot of people who passionately begin loving God in their young days. நாம் அநேகருக்கு நம்ம தெரியும், அவர்கள் வாலிப வயதில் அவர்கள் கர்த்தரை அவர்கள் பின்பற்றி செல்வார்கள். But once they get married and get loaded with all kinds of commitments, they kind of slow down. ஆனால் திருமணமாகி அவர்களுக்கு அநேக பொறுப்புகள் வந்தவுடன் அப்படியே அவர்கள் பின்னடைந்து விடுவார்கள். Now they find no time for Bible, for prayer and for ministry. வேத வாசிப்பிற்கும் ஜெபத்திற்கும் ஊழியத்திற்கும் அவர்களுக்கு நேரம் இருப்பதே இல்லை. Sometimes when people's surroundings change, their walk with God becomes a bit shaky. சில வேளைகளில் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, அவர்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறும் பொழுதும் அவர்களுடைய கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கை மாறிவிடுகிறது. They get carried away by the lifestyle of people around them and begin wandering away. அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து அப்படியே கர்த்தரை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். Enoch knew he was surrounded by an ungodly world. ஏனோக்குக்கு நன்றாக தெரிந்தது, அவனை சுற்றி ஒரு கர்த்தரை அறியாத ஜனங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். But he decided at one particular time in his life, now it's time for me to make a stand and I need to live differently. அவன் ஒரு நாள் இப்படியாக முடிவெடுத்தான், நான் இப்படிப்பட்ட ஜனங்களோடு நான் சுற்றி இருந்தாலும் நான் கர்த்தரோடு நடப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று அவன் தீர்மானித்தான். I know I live in a very wicked environment, but I need to think eternally. நான் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மிகவும் மோசமாக இருந்தாலும் நான் நித்தியத்தை குறித்து நான் சிந்திக்க வேண்டும். And he decided that he would raise up his children in the ways of God in the midst of that wicked generation. இப்படிப்பட்ட ஒரு மோசமான தலைமுறையினர் மத்தியில தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் நான் வளர்த்து எடுப்பேன் என்று சொல்லி ஒரு முடிவை எடுத்தான். And I am sure his walk with God impacted the way his children walked with God. அவன் கர்த்தரோடு நடந்த அந்த நடக்கையானது அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக பாதித்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். I want to tell you that parents have such influence on their children. பெற்றோர்களாகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். I see parents often blaming the friends of their children for the way their children behave. அநேக முறை பெற்றோர் இப்படியாக குறை கூறுவார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் சரியாக நடக்காத பட்சத்தில் அது அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம் என்று சொல்லி அவர்கள் ஃப்ரெண்ட்ஸை குறை கூறுவார்கள். But if you check their life as parents, it's all messed up. பெற்றோருடைய வாழ்க்கையே ஒரு குழப்படியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். There is no godly value being lived out by them. அவர்களே ஒரு கர்த்தருக்கு முன்பாக ஒரு சரியான வாழ்க்கை வாழாமல் இருப்பார்கள். They don't set any good example for their children to follow and live by that standard. பிள்ளைகள் ஒரு மாதிரி காண்பிக்காத பெற்றோர்கள் அநேகர் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். They will live an ungodly life, but they expect their children to live like angels. அவர்கள் ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் பிள்ளைகளோ ஒரு தேவதூதர் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். Let me tell you a secret this morning. இந்த காலவெளியிலே ஒரு ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். If we as parents are a good influence on our children for the glory of God, then our children will go out and be a positive and godly influence on the world that they get to live in. பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக இந்த உலகத்துக்குள்ளாக சென்று கர்த்தரை அவர்கள் காண்பிக்கிற ஒரு தலைமுறையாக தான் அவர்கள் எழும்புவார்கள். No matter how ungodly their surrounding is, they will decide to live a godly life
that will be an influence on other people. அவர்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை அவர்கள் பறைசாற்றுகிற ஒரு பிள்ளைகளாக தான் இருப்பார்கள். Maybe our children, get to live in a town or a country far away from us. Maybe they're in a hostel away from home, but we will know that if we've made an impact on their lives, a godly impact on them, they'll also be an influence, amongst their peers, wherever they are living. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நம்மளை விட்டு வேறு ஒரு தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு ஹாஸ்டல் போன்ற என்வாயன்மெண்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் அவர்களுக்கு சரியான கர்த்தரை நாம் வெளிப்படுத்தி ஒரு மாதிரியான வாழ்க்கை நாம் வாழ்ந்திருப்போம் என்றால் அவர்கள் எங்கு சென்றாலும் கர்த்தரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. There'll be a good positive kingdom influence on their friends. அவர்களுடைய நண்பர்கள் மத்தியில அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். In a place like Babylon, they will live like Daniels. பாபிலோன் போன்ற அவர்களை சுற்றி இருக்கிற காரியத்தில் அவர்கள் ஒரு தானியேலை போல இருப்பார்கள். You know how Daniel, Shadrach, Meshach and Abednego, though they lived far away from their parents, they were taken as captives to Babylon. People in Babylon told them, in Babylon you must live like Babylonians, but that's not the way they lived. They drew a very firm line on the sand and said, this is how we will live. We will not get beyond this line. And no matter where we live, we know our God is watching us. So they had a very firm commitment to honor God in everything that they did. And in the end, there was such an influence, a kingdom influence on the people around them. தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபத்நேகோவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் பெற்றோரை விட்டு அவர்கள் நீண்ட அநேக மைல்கள் தாண்டி இன்னொரு தேசத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கு பாபிலோனுடைய தாக்கம் அவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் எங்களைப் போலதான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூறியிருந்தாலும் கூட இந்த சகோதரர்கள் இவர்கள் ஒரு நிலை எடுத்தார்கள். நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் தான் நாங்கள் நடப்போம், நாங்கள் உங்களைப் போல வாழ மாட்டோம் என்று சொல்லி அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாய் இருந்த காரணத்தினால் பின்பாக நாம் பார்க்கிறோம் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை அந்த தேசத்தின் மீதே ஒரு பெரிய தாக்குதலை கொண்டு வந்தது, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். I'm saying all these, to help us understand how even after we being an influence as parents, a good influence on our children, eventually it boils down to their faith as well. As children, they have to make their own stand and they have their own personal faith to demonstrate. நாம் எவ்வளவுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு மாதிரிகளாக வாழ்ந்தாலும் கூட பிள்ளைகளுக்கும் இதுல ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்களும் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கும் அந்த விசுவாச வாழ்க்கையில் அவர்களுக்கென்று ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது. And our children are personally responsible for their faith, for their walk with God. அவர்கள் கர்த்தரோடு நடக்கிற நடக்கையிலே அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. But when we as parents are a godly influence on our children through the way we walk with God, the chances that our children do the same thing are much greater. பெற்றோராகிய நாம் கர்த்தருக்கு உகந்தவர்களாக கர்த்தருக்கு அவர்கள் நம்மளை பின்பற்றி வரத்தக்கதான ஒரு மாதிரிகளாக வாழும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் அதை பின்தொடர்ந்து வாழுகிற அந்த சதவீதமானது அதிகமாக இருக்கிறது. Because children learn best by watching. ஏனென்றால் பிள்ளைகள் அதிகமாக எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நம்மளை பார்த்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். More than what we say, how we live matters more to them. நாம் என்னத்தை சொல்லுகிறோம் அதை காட்டிலும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் அவர்களை அதிகமாய் தாக்குகிறது. So Enoch walked with God consistently. ஏனோக்கு கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடந்தார். Not just for few years. கொஞ்ச வருடங்களுக்கு மாத்திரமல்ல. But he walked with God for 300 years. 300 வருடங்கள் கர்த்தரோடு நடந்தார். It's a huge challenge. அது எவ்வளவு பெரிய சவால் பாருங்கள். Let's say if we could live for 300 years, what would our testimony be after those 300 years? நாம் ஒருவேளை 300 வருடங்கள் நம்மளால் வாழ முடியும் என்றால் அந்த 300 வருடங்களுக்கு பின்பாக நம்முடைய சாட்சி என்னவா இருக்கும் என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். Would we still live a victorious Christian life? அப்படி நாம் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியுமா? Would we still be able to survive all the corruption that is in the world? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இந்த தாறுமாறுகளுக்கு மேலாக நம்மளால் ஜீவிக்க முடியுமா? Some of you might say, brother, it wasn't as corrupt back then as it is today. இப்பொழுது இருப்பது போல அந்த நாட்களில் அவ்வளவு மோசமாக இல்லையே என்று சொல்லி நம்ம சிலர் கூறலாம். But I want to tell you something. ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். The world back then was so corrupt that God wanted to drown the entire world in a flood. அப்பொழுது இருந்த ஒரு தலைமுறையானது மிகவும் கேடுள்ளதாக இருந்தது. கர்த்தர் அந்த முழு தலைமுறையினரையுமே அப்படியே வெள்ளத்தில் அழிக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டார். They were so wicked, that God wanted to wipe them out completely from the face of the earth. இந்த பூமியிலிருந்து அவர்களை அப்படியே அழிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். If we go to the next chapter in the book of Genesis, we will see how
God saw the intents of man's heart being continually evil. தேவன் வந்து அடுத்த அதிகாரத்தில் நாம் சென்று பார்ப்போம் என்று அதுல போடப்பட்டிருக்கிறது எப்படி மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளானது நித்தமும் பொல்லாததா இருந்தது என்று So போடப்பட்டிருக்கிறது. in the midst of such crooked, perverse generation, here is a man who walks with God, who does not follow the crowd. இப்படிப்பட்ட ஒரு கோணலும் மாறுபாடுமான அந்த சந்ததிக்குள்ளாக தான் ஏனோக்கு கர்த்தரை பின்பற்றி நடந்தான். You know, maybe the whole world is going on in one direction, one particular way, but the man who walks with God walks the way God walks. இந்த முழு உலகமுமே ஒரு வித்தியாசமான வழியில நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிற அந்த மனிதனானவன் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறான். And he walks God's way. அவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறான். And he doesn't care being left out. அவன் தனிமையால் விடுபடுவதை அவன் பொறுப்பாய் எடுத்துக்கொள்வதில்லை. And he doesn't care being thought of as a narrow-minded person or being ridiculed and mocked by the crowd. மற்ற ஜனங்கள் அவனை கேலி செய்தாலும் கிண்டல் அடித்தாலும் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. And he doesn't give in to peer pressure. அவன் மற்ற ஜனங்களுடைய அந்த பிரஷருக்கும் தன்னை இணங்க விடுவதில்லை. He doesn't yield to that peer pressure or the pressure that the world is putting on him to squeeze him into its mold. இந்த உலகத்தின் அந்த ஒரு வடிவத்திற்குள்ளாக அந்த மற்றவர்கள் அவர்கள் இணங்க வைக்கிற அந்த காரியத்தில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான். You know, the world has a certain pattern to which it wants us to conform. இந்த உலகம் அதுக்கென்று ஒரு வடிவத்தை வைத்து அதன்படிதான் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. The Bible says, do not be conformed to the patterns of the world, but be renewed in the spirit of your mind. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். So a person who walks with God is never scared of breaking the status quo. கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனிதனானவன் இந்த உலகத்தின் நிலைப்பாடுகளை தாண்டி அவன் செல்கிறான். He's never afraid of going against the current, against the stream. இப்பொழுது இருக்கிற அந்த உலக வழிகளுக்கு மேலாக அவன் செல்கிறான். A wise person will not go with the crowd if the crowd is going in the wrong direction. ஒரு ஞானமுள்ள மனிதனானவன் எல்லா கூட்டமுமே ஜனக்கூட்டமுமே ஒரு தவறான வழியில் செல்லும் பொழுது அவன் அப்படியாக செல்வதில்லை. When the whole world was not walking with God, Enoch walked with God. முழு உலகமுமே தேவனுக்கு பிரியமாய் நடக்காத பட்சத்தில் ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். Now let's come back to Hebrews chapter 11 verse 5. By faith Enoch was taken away so that he did not see death and was not found, because God had taken him. For before he was taken, he had this testimony that he pleased God. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாத படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். Now it says in Genesis chapter 5 verse 23 how all the days of Enoch were 365 years, and Enoch walked with God and he was not. இப்படியா நாம் ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். It's a funny little phrase here. இது ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்கியமா இருக்கிறது. Like one day he was there and the next day he wasn't. ஒரு நாள் ஏனோக்கு இருந்தான், அடுத்த நாள் அவன் இல்லாமல் போனான். It's like he went for a walk with God and he never returned home. அவன் தேவனோடு ஒரு வாக்குக்கு அப்படியே கூட சென்றான், ஆனால் திரும்பி வீட்டிற்கு வரவே இல்லை. Both in Genesis and Hebrews it says the Lord took him and he did not die. எபிரேயர் புஸ்தகத்திலும் ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். He was suddenly transferred, a sudden transfer from earth to heaven. பூமியிலிருந்து அப்படியே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். God carried him, carried Enoch over death onto heaven. மரணத்துக்கு மேலாக தேவன் அவனை அப்படியே பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார். Enoch walked and walked, and his walk with God is still going on in heaven. ஏனோக்கு நடந்து கொண்டே இருந்தான். அவனுடைய நடக்கை இன்னுமாய் தொடர்ந்து பரலோகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. I think that's the longest walk a man had with God. தேவனோடு நடந்த நீண்ட தூரம் நடந்த ஒரு மனிதனுடைய நடைப்பயணமாக இதுதான் இருந்திருக்கும். The story of Enoch was taught in a Sunday school. ஏனோக்குனுடைய கதையானது ஒரு சண்டே ஸ்கூல்ல டீச் பண்ணப்பட்டது. And the teacher tried her best to explain how Enoch walked with God to the kids. அந்த பிள்ளைகளுக்கு ஏனோக்கு எப்படி நடந்திருப்பான் என்று சொல்லி அந்த கதையை ஆசிரியர் தங்களால் முடிந்த விதத்தில் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். So as usual, when a child came home, her parents asked the daughter, what was it that she learned in the Sunday school? சண்டே ஸ்கூல்ல இருந்து அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தவுடன் பெற்றோர்கள் எப்பொழுதும் போல இந்த கேள்வியை கேட்டார்கள், இன்றைக்கு சண்டே ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்று. And she told them it's all about a guy named Enoch. ஏனோக் என்ற ஒரு நபரை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் கேட்டோம் என்று சொன்னார். So the parents told her, wow, that's interesting, tell us what you learned about Enoch. ஏனோக்கை குறித்து என்ன கற்றுக்கொண்டாய் என்று எங்களிடத்தில் கூறி என்று கேட்டார்கள். And I believe this is how she narrated the story. இப்படியாக அவள் அந்த கதையை சொன்னார். There was a man who went out every day to walk with God. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனானவன் கர்த்தரோடு நடக்கும்படி
வழியாய் வெளியே செல்வான். One day they walked together. ஒரு நாள் அவர்கள் இப்படியாக நடந்து கொண்டிருந்தார்கள். They walked and walked until it was almost dark. இருட்டாவே ஆகிவிட்டது. அது வரைக்கும் அவங்க நடந்துட்டே இருந்தாங்க. So when this man wanted to go back home, God told him, you walked with me so long and you are so far away from home. Why don't you just come home with me to be with me forever? அவர் அந்த கதையை இப்படியாக அவள் கூறினாள். ஒரு நாள் அவர் நடந்து கொண்டே போனார். ரொம்ப நேரமாக நடந்து விட்டார்கள். பின்பாக ஏனோக்கு நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தேவனிடத்தில் கூறின பொழுது தேவன் இப்படியாக அவரிடம் கூறினார், நீ ரொம்ப தூரம் என் கூடயே நடந்து வந்துட்டு, வீட்டுல இருந்து ரொம்ப தள்ளியே நீ வந்துட்ட, இப்ப ஏன் நீ ஏன் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு. And he's been with God ever since. அதுல இருந்து ஏனோக்கு தேவனோட அவருடைய வீட்டுல இருக்கிறார். So that was a cute little explanation by that little girl to the parents. இப்படியாக இந்த அழகா இந்த கதையை அந்த சிறு மகளானவள் பெற்றோருக்கு இடத்தில் கூறினாள். So Enoch just walked and walked and walked with God into heaven and he never died. ஏனோக்கு இப்படியாக நடந்து கொண்டே இருந்தான். அப்படியே மரிக்காமல் அவன் தேவனோடு கூட சென்றான். That's why I'm saying Enoch represents the church that's going to be raptured. இதனால் தான் ஏனோக்கும் அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை நான் ஒப்பிட்டு பேசுகிறேன். A generation that will miss the physical death. அந்த தலைமுறையானவர்கள் இயற்கையாக நம்முடைய மரணத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். And this is how Paul explains that, the believers who will be raptured in 1 Corinthians chapter 15 verse 51. 1 கொரிந்தியர் 15:51 இப்படியாக பவுலடியார் கூறுகிறார், Behold, I show you a mystery, we will not all sleep or die, but we will all be changed in a moment, in the twinkling of an eye. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். And he also has more explanation in 1 Thessalonians chapter 4 verse 17. இதையே மீண்டுமாக 1 தெசலோனிக்கேயர் 4:17 அவர் விவரிக்கிறார். How that generation will be instantly transferred to heaven. எப்படியாக ஒரு தலைமுறையானவர்கள் பரலோகத்திற்கு அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று. Listen to his words. We who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். So the writer of Hebrews goes like this: by faith Enoch was taken away so that he did not see death. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று எபிரேய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். So that's the testimony of Enoch. இதுதான் ஏனோக்குடைய சாட்சியாக இருந்தது. That's the legacy he left behind. இதுதான் அவன் விட்டு சென்ற ஒரு பெரிய ஒரு சொத்தாக இருந்தது. But the main point in all that I am talking this morning is again found in Hebrews chapter 11 verse 5. ஆனால் நான் சொல்ல விரும்புகிற அந்த முக்கியமான காரியம் எதில் இருக்கிறது என்றால் எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலே காணப்படுகிறது. By faith Enoch was taken away so that he did not see death and was not found, because God had taken him. For before he was taken, he had this testimony that he pleased God. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். So what was the testimony he had before he was taken away? அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாட்சி என்ன? That he pleased God. அவன் தேவனுக்கு பிரியமானவன். That's the summary statement of Enoch's life. ஏனோக்குடைய வாழ்க்கையின் முழு அந்த சாராம்சமுமே இதில் தான் இருக்கிறது. What a great statement to be, that could be put on his tombstone. அவனுடைய கல்லறையின் கல்லிலே படக்கூடிய இது ஒரு அழகான வாசகமாக இருக்கும். Though he didn't have a tombstone because God just took him away, this would be a good one to have. அவனுக்கு ஒரு கல்லறையே இருந்திருக்காது, என்னால் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார், ஆனால் இருந்திருக்குமானால் அதில் எப்படியா போட்டிருக்கலாம். It could be a good summary statement about our life, that we pleased God, that I pleased God, you pleased God. நம்முடைய வாழ்க்கை குறித்தும் எப்படியாக இறுதியிலே போடப்பட்டால் நன்றாக இருக்கும். that he pleased God, அல்லது இவன் கர்த்தரை பிரியமாய் நடந்தான் என்று சொல்லி போடப்பட்டால் அது நன்றாக இருக்கும். His walk was pleasing to God. அவனுடைய நடக்கையானது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. In other words, to walk with God is to please God. நாம் கர்த்தரோடு நடக்கிற நடை நான் எப்பொழுது நடப்போம் என்றால் நாம் அவரை பிரியப்படுத்தும் பொழுது. Same thing is also said about Noah in Genesis chapter 6 verse 9. 6:9 ஆதியாகமம் 6:9 நோவாவை குறித்தும் எப்படியாக போடப்பட்டிருக்கிறது. This is the genealogy of Noah. Noah was a just man, perfect in his generations. Noah walked with God.
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். When our life's one purpose is to please God, we are always available to fulfill God's will for our lives. நம்முடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கக்கூடியதாய் இருக்குமானால் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும். When our heart is firmly set on pleasing God, then we are always available to doing what God is calling us to do. நம்மளுடைய இருதயமானது எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வாஞ்சிக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியத்திற்கு நாம் ஆயத்தத்தோடு இருப்போம். Nothing pleases God as much as when we choose to obey God and to do what He's calling us to do. நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுது அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கிறது. Now let's come back to our source text in the book of Haggai. ஆகாய் புத்தகத்துல நாம் பார்த்த அந்த மூல வசனத்திற்கு வருவோம். The people of God were to go up to the mountains, bring wood and build a temple that God might take pleasure in it and be glorified. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். That was God's mandate for their lives at that moment of time. அந்த வேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருந்த அவர்களுடைய வேலை இதுவாக இருந்தது. There was nothing else in which God would take pleasure and be glorified. வேறு ஒரு காரியமுமே கர்த்தருக்கு பிரியமாயோ அவருக்கு மகிமையோ கொண்டு வரக்கூடியதாய் அப்பொழுது இல்லை. That was the work that God wanted them to be involved in. அப்பொழுது அந்த வேலையை தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். This morning, like it was for the people of Israel, there is a work that God has assigned for you and for me. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு வேலையை போல இந்த காலை வேளையிலும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். You know that work and I know that work, the work that God is calling us to do. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். In which He would be glorified. அதன் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். It's a work that is related to the building up of His kingdom. அவருடைய ராஜ்யத்துல கட்டுகிற ஒரு வேலை. For some of you, it could be coming into His work on a full-time basis to work in the mission field. ஒரு சிலருக்கு இது முழு நேர ஊழியத்துக்கு வந்து கர்த்தருடைய வேலையை செய்வதாகும். For some of you, it could be something that the Lord is asking you to do in the field that He has already kept you. உங்களை ஏற்கனவே வைத்திருக்கிற அந்த பகுதியில கர்த்தர் ஒரு ஊழியத்தை உங்களை செய்ய வைப்பார். It could be any field. It could be a teaching profession or a medical profession or a software profession, or you could be in management, or you're a businessman or a student, any field that you are placed by God. You must understand there's a work of building the Lord's kingdom right where you are. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற பணியில உங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு மெடிக்கல் பணியாக இருக்கலாம், அல்லது சாஃப்ட்வேராக இருக்கலாம், மேனேஜ்மெண்டாக இருக்கலாம், ஒரு பிசினஸ் வேலையாக இருக்கலாம், நீங்க ஒரு மாணவனா இருக்கலாம். அது எந்தவித துறையாக இருந்தாலும் நம்மளை கர்த்தர் எந்த துறையில வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்க வேண்டும். Right where you are, God has been asking you to represent His kingdom. நீங்கள் எங்க இருந்தாலும் அந்த இடத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். In that particular environment, in a very particular way, God wants you to be His representative. அவர் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் நீங்கள் கர்த்தரை நீங்கள் காண்பிக்க வேண்டும். He wants you to be a person building the Lord's kingdom among the people that you are called to be working. நீங்கள் யார் மத்தியில நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கொண்டு வரவே தேவன் விரும்புகிறார். But maybe you've been ignoring it. அதை நீங்கள் ஒருவேளை நீங்கள் லேசாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். You've forgotten the primary reason why God would have you live or work in that environment. நீங்கள் உங்களை ஏன் அந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த முக்கியமான நோக்கத்தை நீங்கள் ஒருவேளை மறந்திருக்கலாம். Maybe this morning God is reminding you to get back to that work so that God may take pleasure in it and be glorified. ஏனென்றால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை மீண்டுமாய் அந்த வேலையை துவங்கும்படியாக அவர் ஊக்குவிக்கிறார். ஏனென்றால் அந்த வேலையின் மூலமாக அவருடைய நாம மகிமைப்படும், அதில் அவர் பிரியப்படும் நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Or maybe God is calling some of you to support His missions through your finances. உங்களுடைய பண உதவியின் மூலமாய் ஊழியத்தை தாங்கும்படியாய் கர்த்தர் ஒருவேளை உங்களில் சிலரை அழைக்கலாம். Or maybe to some of you it's a ministry of prayer. உங்களில் சிலருக்கு ஒருவேளை ஜெப ஊழியமா இருக்கலாம். I'm telling you, taking prayer as a ministry is something very difficult. ஜெபத்தை ஒரு ஊழியமாக செய்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். In some sense it's a more difficult work than even going into the mission field and working. அது சொல்ல போனால் அது ஒரு ஊழியத்திற்கு ஒரு இடத்திற்கு சென்று ஊழியம் செய்வதை காட்டிலும் ஜெபிப்பது என்பது சில வேளைகளில் கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. So whatever it is that the Lord has been calling you to do but you've been ignoring it,
Maybe this morning the Lord wants you to obey and commit yourself to that work. ஒருவேளை இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஏதாவது ஒரு வேளை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படியா உங்களை அழைத்திருப்பார். ஆனால் அதை நீங்கள் ஒருவேளை அதை தள்ளி வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த காலை வேளையில் அதை செய்யும்படியாக அவர் உற்சாகப்படுத்துகிறார். And I want us to know that building the Lord's kingdom is a teamwork. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியானது நாம் ஒரு குழுவாக செய்ய வேண்டிய ஒரு வேலையா இருக்கிறது. If you look at all the messages of the prophet in the book of Haggai, all the 4 messages are for all the people. ஆகாய் புஸ்தகத்திலே ஆகாய் கூறின அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளில் இருக்கிற செய்திகளை நாம் பார்ப்போம் என்றால் அந்த செய்திகளானது எல்லா ஜனங்களுக்கும் அது பொருந்தக்கூடியதா இருக்கிறது. We see how the Lord is addressing everyone there. அந்த இடத்துல தேவனானவர் ஒவ்வொரு இங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் அங்க குறிப்பிட்டு பேசுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். First of all, Zerubbabel, the governor, a civic leader, a secular man. எருபாபேல் என்பவர் ஒரு ஆளுநராக இருந்தார், ஒரு குடிமக்களின் தலைவனாக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். Then Joshua, the high priest, a religious person, a man in ministry. யோசுவா ஒரு பிரதான ஆசிரியனாக இருந்தார், அவன் ஊழியத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பில் இருந்தார். And all the people, that is people from all walks of life. இதுல எல்லா ஜனங்களுக்கும் அவர் குறிப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். I'm saying all these things to explain how it's going to take a participation of everyone from all walks of life to build the Lord's kingdom on earth. இந்த பூமியிலே கர்த்தருடைய ராஜ்ய பணியை செய்து முடிக்க வேண்டும் என்றால் இதுல எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. பல்வேறு துறைகள்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் நாம் இணைந்து செய்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நாம் ஸ்தாபிக்க முடியும். That's why we must understand whatever field God has placed us, we must understand and work as though we work for the Lord. நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் கர்த்தருக்கு என்று நாம் முழு இருதயத்தோடு நாம் பணிகளை செய்ய வேண்டும். And we must do it wholeheartedly as unto the Lord and do it for the glory of God. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்முடைய முழு இருதயத்தோடும் அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். The story is about a music orchestra that used to travel in different towns in Europe, and every place they went and performed, people would come and listen to their performances, and they would pay them handsomely. இந்த கதையானது ஒரு இசைக்குழுவை குறித்ததானது. இது ஐரோப்பிய கண்டத்திலே அநேக பட்டணங்களுக்குள்ளாக சென்று இந்த இசைக்குழுவினர் தங்களுடைய பாடல் நிகழ்ச்சியை செய்தார்கள். அப்பொழுது அங்கு அநேக திரளான ஜனங்கள் வந்து அதை கண்டு களித்தார்கள். அதற்கென்றும் அவர்கள் அநேக பணங்களை கொடுத்தார்கள். But when the winter came, it got really colder and less people were coming out to their performances. குளிர்காலமான போது அங்க வந்து கொஞ்சம் ஜனங்கள் தான் வர ஆரம்பித்தார்கள். அந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஜனங்கள் அப்படி கூட்டம் குறைய ஆரம்பித்தது. And the team members are getting discouraged. அதை பார்த்தவுடன் அந்த குழுவினர் ரொம்ப சோர்ந்து போனார்கள். Before one particular concert, when they saw mostly empty chairs, and very small number of people were there, one of the team members, a young man, told the group, I think we should not play tonight. ஒரு இசை நிகழ்ச்சிக்கு முன்பாக அந்த இசை நிகழ்ச்சிக்கு பார்ப்பதற்கென்று மிகவும் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. நிறைய எம்டி காலியான சேர்கள் இருந்த காரணத்தினால் அந்த குழுவில் இருந்த ஒரு வாலிபன் இப்படியாக கூறினார், இன்றைக்கு நாம இந்த இசை நிகழ்ச்சியை நடத்தவே கூடாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்று கூறினார். And I think we should quit for the season because nobody is coming out. இந்த குளிர்காலத்தில் நாம் இந்த இசை நிகழ்ச்சியை நிறுத்திவிட வேண்டியதுதான், ஏனென்றால் யாருமே நம்மளை பார்க்க வர மாட்டாங்களே என்று சொல்லி கூறினார். It's also starting to snow outside and fewer people are coming to hear us. So it's not worth the efforts that we are putting in. நாம் போடுற இவ்வளோ எஃபர்ட்டுக்கு இங்க ஜனங்கள் யாருமே வரமாட்டாங்க, வெளியவும் குளிராக மாறி விட்டது, பனி பெய்து கொண்டிருக்கிறது, அதனால் நாம் இதை அப்படியே நிறுத்தி விடலாமே என்று கூறினார். But there was this old man, the team. He was probably the oldest man with lots of experience. And he looked at the young man and also the rest of the team members and said, I think we should play tonight because there are people already there. So let's not be carried by the size of the crowd. Let's just give our best. Maybe this night could be the last night we play for the season and then we can quit after tonight. அதுல அந்த குழுவில் ஒரு வயதான ஒரு நபர் இருந்தார். அவர் இப்படியாக கூறினார், நாம் இன்றைக்கு நிறுத்த வேண்டாம், இங்கு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், இந்த ஜனத்துக்காக நாம் வந்து நம்மளுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸை நம்ம கொடுத்து விடுவோம், இதற்கு பின்பாக வேணும் என்றால் நாம் நிறுத்தி விடலாம், ஆனால் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவோம், ஏனென்றால் ஜனங்கள் நம்மளை பார்க்கும்படியாக வந்திருக்கிற இந்த சிறு கூட்டத்துக்கு நம்மளுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்க முயற்சிக்கலாம் என்று சொல்லி கூறினார். As for the people who are already there, let's just give our best shot. இங்க வந்திருக்கிற ஜனங்களுக்காக நம்மளுடைய சிறந்ததை நாம் கொடுப்போம் என்று சொல்லி கூறினார். And after tonight's performance, let's just discuss about our future. இந்த நாளுக்கு பின்பாக நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொல்லி அந்த வயதான நபர் கூறினார். So the team decided to play that night. அதனால் அந்த குழுவினர் அன்றைக்கு இசைக்கருவிகளை வாசித்து பாடுவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். So it was just a small number of people in the audience. It was dark and they couldn't even see who was seated among the audience.
அந்த இடம் இருளாக இருந்தது. அவங்க யாரெல்லாம் வந்திருக்கான்னு கூட அவங்களால பார்க்க முடியவில்லை. But they still went out and gave their best. They played so well that night. அந்த இரவிலே அவர்கள் தங்களுடைய சிறந்ததை கொடுத்தார்கள். சிறப்பாக அவர்கள் அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தினார்கள். But after the show, the old man, the man who gave them the advice that they should play for that night, was handed over a note, and he opened it up and it read like this. அந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக அந்த வயதான நபரிடம் ஒரு 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 லெட்டர் கொடுக்கப்பட்டது. அந்த அந்த அட்வைஸை கொடுத்து அந்த வயதான நபர் அந்த லெட்டரை எடுத்து வாசித்தார். It said, "Thanks for a beautiful performance." It was signed, "Your King." அதுல எப்படியாக போடப்பட்டிருந்தது, இந்த சிறந்த நிகழ்ச்சிக்காக மிகவும் நன்றி, கீழே ராஜா, இப்படிக்கு ராஜா என்று போடப்பட்டிருந்தது. He read that note to the whole group. அவர் அந்த நோட்டை முழு அந்த குழுவினருக்கும் அவர் வாசித்தார். Though it was a small crowd, there was someone very special among the audience. It was their own king. அந்த கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் அது மிகவும் சிறிய கூட்டமா இருந்தாலும் ஆனால் அதுல ஒரு முக்கியமான நபர் வந்திருந்தார். அவர்களுடைய ராஜாவே அந்த இடத்திற்கு வந்திருந்தார். Because it was dark that evening, nobody could notice the king's presence. அது மிகவும் இருளாக இருந்த காரணத்தினால் அன்றைக்கு ராஜா வந்ததை யாருமே கவனிக்கவில்லை. So now the team was so happy that they got to perform that night and for their king for the first time in life. அந்த முழு குழுவினரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தங்களுடைய வாழ்நாளிலே முதல் முறையாக ராஜாவுக்கு முன்பாக வாசித்தோமே என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். And they were so excited that they got their king's approval. ராஜாவினுடைய பாராட்டையும் பெற்றோமே என்று சொல்லி அவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். And the young man in particular was very happy because he got to play for his king and get his approval. அந்த இளம் வாலிபன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஏனென்றால் தானும் அந்த ராஜாவுக்கு முன்பாக வாசிக்க முடிந்ததே என்று சொல்லி அவன் மகிழ்ந்தான். And he decided from then on, that's the attitude he would ever have. Whenever it was his turn to play, he would play as though king was watching him play. அதற்கு பின்பாக அவன் இப்படியாக ஒரு முடிவு எடுத்தான், இனி நான் எப்பொழுது நான் இசை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் சென்றாலும் எனக்கு முன்பாக ராஜா அமர்ந்திருப்பதை போல நான் நினைத்து நான் வாசிப்பேன் என்று சொல்லி அவன் முடிவெடுத்தான். And I think that's the way we are called to live as Christians. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். Whatever the work that God is calling us to do, நமக்கு தேவன் எந்த வேலை செய்ய சொன்னாலும் we must do it wholeheartedly. அதை நாம் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும். Do it to please God. கர்த்தருக்கு பிரியமாய் அதை நாம் செய்ய வேண்டும். That's the only way we can demonstrate our Christian faith. அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவ அந்த விசுவாசத்தை நம்மால் வெளிக்காட்ட முடியும். The Bible says in the book of Hebrews in the same chapter, it was by faith the elders obtained a good report. அதே அந்த எபிரேயர் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், முன்னோர்கள் இதன் மூலமாய் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம். It is the simple faith that it takes to live a life that honors God. நம்மளுடைய ஒரு எளிமையான விசுவாசம் தான் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்கிறது. And the faith that the New Testament talks about is this life that pleases God. புதிய ஏற்பாடு கூறுகிற அந்த விசுவாசமானது கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதை தான் அது காண்பிக்கிறது. Often when we think about faith, we think about believing for a miracle. விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக முறை நாம் விசுவாசம் என்றால் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். But we must understand basically our faith is all about walking a walk that pleases God. ஆனால் நாம் பார்ப்போம் என்றால் விசுவாசமானது கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதுதான் உண்மையான விசுவாசம். Living a life that honors God. கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. A life that wins God's approval. கர்த்தருடைய பாராட்டை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. Maybe when we do a work for God, not many are going to cheer on us. நாம் கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அநேகர் நம்மளை உற்சாகப்படுத்த மாட்டார்கள். Maybe we don't find many people encouraging us or clapping for us. நமக்காக கைதட்டி அநேகர் நம்மளை உற்சாகப்படுத்த மாட்டார்கள். But you must understand that the biggest approval, the biggest reward to that life of faith that we want to live on earth is knowing that God is pleased with our life. நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய நோக்கமே எதுவா இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்கிற காரியத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார் என்பதுதான். The Father God would look at his son Jesus Christ when he was walking as a man called Jesus Christ and say these words, "This is my beloved son in whom I am well pleased." இயேசுவானவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது பிதாவானவர் அவரை பார்த்து இப்படியாக கூறினார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். And that should be our motivation too this morning. அதுதான் நம்மளுடைய ஒரு உந்துதலாகவும் இருக்க வேண்டும். That should be our goal this morning. அதுதான் நம்மளுடைய நோக்கமாக மாற வேண்டும். I should involve in a work in which God would be pleased, in which God would be glorified. நான் செய்கிற எல்லா காரியத்திலுமே கர்த்தர் பிரியமாய் இருக்க வேண்டும், கர்த்தர் இதில் மகிமைப்பட வேண்டும். So the message that the prophet Haggai has for us this morning, are we in a work
that God is pleased with? நாம் செய்கிற வேலைகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறாரா? Are we glorifying God? கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? Do we live with this sense or work with this sense of knowing that my King is watching me? கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், என் ராஜா நான் செய்கிற வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த நோக்கத்தோடு நாம் செய்கிறோமா? And I want to give him my best. நான் அவருக்கு என்று என்னுடைய சிறந்ததை நான் கொடுக்க போகிறேன். Whether it is small or big, little or much, I want to be faithful in it and give God the best and honor him. நான் செய்கிற காரியம் சின்னதோ பெரியதோ அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் தேவனுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் நான் கொடுக்க போறேன், என்னுடைய முழு பலத்தோடு நான் செய்ய போகிறேன். Amen. So this morning, let's just bow our heads and look to God. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். God is calling us to live a life that honors him, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். pleases him. கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படியாய். And the people of God during the days of Haggai had moved away from that purpose of pleasing God. கர்த்தரை பிரியப்படுத்துகிற அந்த காரியத்திலிருந்து ஆகை நாட்களில் வாழ்ந்த அந்த ஜனங்கள் பின்பாக சென்று விட்டார்கள். They were doing only the things that were pleasing to themselves. அவர்களை பிரியப்படுத்துகிற காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். They had forgotten what God had called them to, the work in which God would be glorified. கர்த்தர் மகிமைப்படுகிற அந்த காரியத்தை அவர்கள் மறந்தார்கள். So let's also remember that there's a work that God has for all of us. நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். During our lifetime on earth, there is a particular work in which God would be pleased and God would be glorified. நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் மகிமைப்படுகிற, கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு வேலையை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வைத்திருக்கிறார். I'm sure as Christians, all of us are aware of that work. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த வேலையை நாம் அறிந்திருக்கிறோம். If you've not been faithful in that, maybe this morning let's make a commitment to become faithful in that little work that God is calling us to. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிற அந்த சிறிய வேலைகளில் நாம் உண்மையாய் இருக்கும்படியா நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? When God is pleased in our work, கர்த்தர் நம்முடைய வேலையில் அவர் பிரியப்படும் பொழுது, when God is pleased in our life, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பிரியப்படும் பொழுது, then he gets all the glory. பின்பு அவர் எல்லா மகிமையும் அவருக்கு கிடைக்கிறது. Giving God all the glory, seeing God glorified in everything that we are and everything that we do should be our life's one big purpose, our big goal. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் நம் வாழ்க்கையின் மூலமாகவும் கர்த்தர் மகிமைப்படுவதே, அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது அவர் மகிமைப்படுவதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். Father in heaven, we want to understand that you have a work, Lord, to accomplish in and through our lives, Lord. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையின் மூலமாக நீங்க செய்ய நினைக்கிற ஒரு வேலை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். And it is in that work you will be glorified, Lord. ஆண்டவரே, அந்த வேலையின் மூலமாக நீங்க மகிமைப்படுவீங்க. There are many works that we can see before us, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக அநேக வேலைகளை நாங்கள் பார்க்கிறோம். Many things that we think we can do, Lord. அநேக காரியங்களை எங்களால் செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். But there's just one thing in which you would be glorified, Lord. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் தான் நீங்க மகிமைப்பட முடியும். There's a way that seems right to a man, the Bible says, but the end thereof is death. ஆண்டவரே, மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். But there's a way that you have for us, Lord. ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்று ஒரு வழியை வைத்திருக்கிறீர்கள். Narrow is that way. ஆண்டவரே, அது இடுக்கமான ஒரு வழி. Difficult is that path. ஆண்டவரே, அது கடினமான ஒரு பாதை. But it is in that way you would be glorified, ஆனால் Lord. அந்த வழியில் தான் நீங்க மகிமைப்படுவீங்க ராஜா. Not many would walk in that way, God. அநேகர் அதுல நடக்க மாட்டாங்க. Maybe people would mock and Lord, are ridiculous when we choose to walk that way, God. ஆண்டவரே, அந்த வழியா நாங்கள் நடந்து செல்லும் பொழுது அநேகர் எங்களை பார்த்து கேலி பண்ணுவார்கள், கிண்டல் செய்வார்கள். But help us to understand, Lord, it is your approval eventually that we are striving to, Lord, to win. ஆண்டவரே, உம்முடைய அந்த பாராட்டை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நாங்கள் வருகிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். We don't want to be man pleasers, but we want to be God pleasers, oh ஆண்டவரே, God. ஜனங்களை பிரியப்படுத்தல்ல ராஜா, உம்மை பிரியப்படுத்தும்படியா நாங்கள் விரும்புகிறோம். By the end of our life's journey, like walked and he walked the walk that pleased God. Before he was taken up, he had this testimony that he pleased God. So God, Lord, by the end of our lifetime, we want to have the same testimony, Lord. This man lived a life that pleased God. ஆண்டவரே, ஏனோக்கை போல எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்து முடிக்கும் பொழுது ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமாய் நடந்தான் என்று சொல்லுகிற அந்த ஒரு பாராட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். Help all of us, Lord, through your Holy Spirit this morning. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name I pray. இயேசுவின் மூலம் பிதாவே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communing presence of the Holy Spirit be with us now and forevermore.